எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கெல்லாம் நம்மளுடைய மார்க்கெட் கீழே விழுகாம வெறும் 21 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கான்னா இவனையெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். இன்னைக்கு ஏன் நம்மளுடைய மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இவ்வளவு நாள் சும்மா இருந்தாங்கல்ல, நேற்று முந்தானேத்தெல்லாம் கூட இன்னைக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க நல்ல தகவல் அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் அறிக்கை விட்டாங்கல்ல. கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, அங்கே போய் ஈரான் மேலே குண்டு போட்டிருக்காங்க. அப்போவே நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இவங்க கண்டிப்பாக பருத்தி மூட்டை கொண்டே குடோனில் தாங்க வைக்க போகிறாங்க, இது நல்லபடியாக முடிகிற மாதிரியே தெரியல, எப்படி தான் அவர் சொன்னாருன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இது என்ன ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு நல்ல தகவல், இந்த உலகத்துக்கே நல்ல தகவல் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா இந்த ரூபியோ அவர்கள் தான். அவரே தான் இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஒன்றா அமைதி ஒப்பந்தம் வழியாகவோ அல்லது வேறு விதமாகவோ ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் இந்த ஹோர்மஸ் ஸ்ட்ரெயிட்டை ஓப்பன் பண்ணி விடுறோம் அப்படின்றார். ஐயா, நீங்கள் உங்கள் கப்பலை தூக்கிட்டு அக்கட்டால போனீங்கன்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்கார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் இந்த தவசி சொன்ன வார்த்தை மாற மாட்டான், சொன்னது தான். அந்த மாதிரி ஏதாவது பேசி பழகுங்கய்யா. நேற்று முந்தானத்தில் இந்த உலகத்துக்கே நாங்கள் நல்ல நியூஸ் தர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னைக்கு நாங்கள் குண்டையும் போட்டுவிட்டு ஏதாவது ஒரு வகையில் நாங்கள் இந்த ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணி விடுறோம்னா என்ன அர்த்தம்? ஸோ இந்த அதிர்ச்சியின் காரணமாக தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு 21 பாயிண்ட் இறங்கியிருக்கு. உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு சரிவை. நேற்று எப்படி ஒரு 300-350 பாயிண்ட் ஏறினானோ, இந்த ஈரான் வார் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அடையாளமாக குண்டை போட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு 300-400 பாயிண்ட் இன்னைக்கு நேற்று ஏறினதை அப்படியே இன்னைக்கு திருப்பி இறங்கியிருக்கணும். இருந்தாலும் மார்க்கெட் அப்படியே ஸ்திரத்தன்மையோடு நிற்கிறதுக்கு நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான் காரணம். அவங்க சமீபத்தில் நிறைய ஈவெண்ட்டுகளுக்கு போகிறாங்க. நம்மளுடைய நல்ல காலமோ என்னமோ தெரியல, தொடர்ந்து நல்ல நல்ல செய்திகள் வருது. அவங்க சொல்கிறாங்க, ஒரு இடத்துல டெக்ஸ்ப்ரோசில் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் நொந்து நூடுல்ஸாக போயிருப்பாங்க போல, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னால அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதனால் உடனே டேக்ஸ் குறையுமா அப்படி இப்படின்லாம் கிடையாது. பட் இவங்க சொல்கிறது நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல் இருக்குல்ல. ஒரு காலத்தில் சிவனேன்னு தாங்க நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இருந்தது நண்பர்களே. இந்த எல்டிசிஜி இல்லாமல் மறுபடியும் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2016 ஒரு மீட்டிங்க்கு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க. அவர் போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எல்டிசிஜி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்பது இல்லாமல் இருக்குது, இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் லாபத்தை எடுத்துக்கிறாங்க எந்த விதமான டேக்ஸ் இல்லாமல், நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு டேக்ஸ் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல இருந்து வரணும் அப்படின்னு 2016 இவரை ஒரு சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருக்காங்க ஒரு நிகழ்ச்சி. அதில் அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 இந்த எல்டிசிஜி என்பது இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 2018-19 பீரியடில் மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் என்பது பண்ணிட்டாங்க. செத்துப்போன பாம்பை மறுபடியும் நல்ல பெரிய தடியாக எடுத்துகிட்டு போய் எல்லாம் வாழு தலை வயிறு எல்லாம் மாற்றி மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி கீழே விழுந்து கொண்டிருக்கக்கூடிய மார்க்கெட்டை மறுபடியும் எஃப்ஐஸ் விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட டேக்ஸ் என்பது அதிகமாக இருக்கிறது, எஸ்டிடி வழியிலும் டேக்ஸ் போகுது. அதே மாதிரி நீ மார்க்கெட்டில் சம்பாதிக்காமல் நஷ்டமாயிட்டியா, அப்போ நாங்கள் எஸ்டிடி வழியாக வாங்கின டேக்ஸ்லையோ மற்ற எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்லையோ நாங்கள் திருப்பி தர மாட்டோம். தப்பித்தவறி நீ சம்பாதிச்சிட்ட லாங் டேர்ம் 1 வருஷம், அதுவும் இந்த நாடு நல்லா இருக்கட்டும், நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுக்கெல்லாம் கடனுக்கு இல்லாமல் வட்டி இல்லாமல் பணம் கிடைக்கிற மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்ஸ் மூலியமாக நீங்கள் பணத்தை எடுத்துக்கிறீங்க. வட்டி இல்லாமல் பணம் கிடைக்கும் போது வியாபாரம் வளருது, பல பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நாட்டுக்கு எல்லாம் நடக்குது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டவங்களோட மார்க்கெட் ரிஸ்க் எப்போ வேணாலும் போட்ட பணம் கும்பா பாடிடலாம். இந்த மாதிரி இவ்வளவு மார்க்கெட் ரிஸ்க் இருந்தாலும் 1 வருஷம் நாட்டுக்கு உதவி செஞ்சுட்டு தப்பித்தவறி லாபத்தில் நீங்கள் வித்துட்டீங்கன்னா டக்குன்னு நீங்கள் எனக்கு ஒரு 12.5% எல்டிசிஜியை கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மார்க்கெட் நல்லா இருந்தப்ப யாருமே பயப்படலை, சரி பரவாயில்ல அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க.
ஆனால் மறுபடியும் எஸ்டிடியை ஏற்றுறது, எல்டிசிஜி ஏற்றுறது அப்படின்றதுனால இப்போ எல்லாரும் கை காட்டக்கூடிய ஒரு காரணம், மார்க்கெட் வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு கை காட்டக்கூடிய காரணம் இந்த எல்டிசிஜி எஸ்டிசிஜி தான் அப்படின்றது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய காது வரைக்கும் எட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப அன்போட என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே நாங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து இந்த தகவல்கள் என்னங்கிறது நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்காக டேக்ஸ் குறைக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்றதுல யாருக்கும் தெரியாது. ஆனால் ஏதோ மனசுக்கு ஒரு சிறு ஆறுதல் என்பது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல ஏதோ நம்மளை பற்றி ஒரு அனுசரணையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் என்பது ஒரு 300-400 பாயிண்ட் எல்லாம் கடும் கிராஷ் ஆகாமல் இந்த ஈரான் மேலே மறுபடியும் இந்த அமெரிக்கா குண்டு போட்டிருக்கு, இதனால் போர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற பயம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுடைய பேச்சினுடைய பவர் இன்னைக்கு. அதில் பாருங்க நண்பர்களே, கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்தில் கை வச்சாங்கன்னு வச்சிங்களேன், ஸ்டாக்குகள்லாம் அப்படியே பறந்துடும். அந்த துறையை சார்ந்த ஷேர்கள் அவங்க வந்து ஒரு கட்டத்தில் ரயில்வே துறையை வந்து மேம்படுத்துகிறோம், அதுக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணுறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்தோடனே ரயில்வே துறை பங்குகள்லாம் பறந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் அந்த நியூஸ் வரும்பொழுது அவனுக்கு என்ன ஆனானுங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் இப்போ நம்ம வாசிக்கிறோம். அதே மாதிரி டிஃபென்ஸ் துறையில் அதிகமாக செலவுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே டிஃபென்ஸ் துறை பங்குகளும் பறந்துடுச்சு. அதே மாதிரி சமீபத்தில் ரேர் எர்த் மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம், அது சைனாவை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே இந்த ஜிஎம்டிசி போன்ற ஷேர்கள்லாம் பயங்கரமாக பறந்துட்டான். அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸில் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கொண்டு வரோம், மெர்ஜர் பண்ணுறோம், அது ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுறோம், அப்படி இப்படின்னு நிறைய தகவல்கள் வந்த உடனே அவனுங்களும் பறந்துட்டானு. பறந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது ஆண்டவனுக்கே வெளிச்சம், அது நம்மளுக்கு தேவையில்லாது. பட் நியூஸ் வரும்பொழுது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல செய்தி, பாசிட்டிவிட்டி வருது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர். பட் ரெனியூவபிள்ஸ் எனர்ஜி ரிலேட்டடாக, க்ரீன் எனர்ஜி ரிலேட்டடாக அறிவிப்புகள் வரும்பொழுது தனியார் கம்பெனிகள் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ரெனியூவபிள் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி போன்ற பல்வேறு பங்குகள்லாம் அப்படியே பறந்துட்டு அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது, கவர்மெண்ட்டுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது அதிகமாக ஏறாத ஒரு செக்டர் என்னன்னா செமிகண்டக்டர். ஏன்னா இப்போதான் அவங்க மண்ணை தோண்டி பூமி பூஜையெல்லாம் பண்ணி இப்போதான் பால் காய்ச்சிருக்காங்க. இனி அது வரும்போது தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிலேட்டடான பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஷேர்கள் இல்லை. பாருங்கள் செமிகண்டக்டரில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் செமிகண்டக்டரில் ஒன்று மட்டும்தான் இப்போ வரைக்கும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை, ஏன்னா அதில் ஷேரே இல்லை. சரி, இப்போ என்ன ஒரு தகவல் சொல்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவராக டிபெண்ட் பண்ணி இருக்கோம் நிறைய பெட்ரோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு. அதை குறைக்கிறதுக்கு நம்ம இந்த கோல் கேசிஃபிகேஷன் மற்றும் இந்த பிவிசி, பாலிஎத்திலின், பாலிப்ரோபிலின், பாலிஸ்டின் போன்ற பல்வேறு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிடலாம். நம்ம ஏன் அடுத்த நாட்டை நம்பி நம்ம உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு இப்போ எடுக்கிறாங்க. ஸோ இத்தனை செக்டரை இவங்க கவர்மெண்ட் தொட்ட உடனே பறந்த செக்டர்களில் இதில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கோல் கேசிஃபிகேஷன் எடுத்துட்டோம்னா கோல் இண்டியா ஷேர்லேருந்து செய்திகள் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த கோல் இண்டியா அப்படின்ற ஷேர் முதல் கொண்டு, இந்த கோல் இண்டியா கூட இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஒரு தடவை மேல் நோக்கி ஏறி வந்தால் அப்புறம் கீழே இறங்கிட்டு தன்னுடைய பழைய ஹையை மீட் எடுத்திருக்கான். மறுபடியும் இங்கிருந்து ரேலியா அல்லது கீழே விழுமா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் கோல் இண்டியாவில் இப்போ ஏதாவது நியூஸ் வந்திருக்குன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நியூஸ் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான் இந்த கோல் இண்டியா. ஸோ இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய பல்வேறு ப்ராடக்ட்டுகள் குறைந்தால் நம்மளுக்கு டாலர் ரிலேட்டடான, ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான பிரச்சனையும் குறையும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிலேட்டடான கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த சுப்ரீம் பெட்ரோகெம் அப்படின்ற ஷேர், இது போன்ற ஷேர்கள்லாம் இனி என்ன ஆக போகிறது, இந்த செக்டரை சார்ந்த ஷேர்கள்லாம். ஸோ கவர்மெண்ட்டினுடைய இனிஷியேட்டிவ்ஸ்க்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பவர் என்பது இருக்குது. அந்த பவரில் வந்து சமீபத்தில் செமிகண்டக்டர் பற்றி பேசியிருந்தாங்க. அதில் ஸ்டாக்குகள் எதுவும் பெருசாக நேரடியாக இல்லை. இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பெட்ரோகெமிக்கல் ரிலேட்டடாக கோல் கேசிஃபிகேஷன் போன்ற பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஷேர்கள் இனி எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, அடுத்தது நம்ம எப்படி இந்த ஃபாரினர்ஸ்னுடைய வலையில் சிக்கிட்டு
ஃபுல்லாக அவனை விற்றுக்கிட்டே இருக்கானு. நம்மளால பணம் போடுறதுனால நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இந்த சவுத் கொரியானுடைய காஸ்பி இண்டெக்ஸ் என்ன ஆகும்னு தெரியல. கடவுளே நாராயணா, இதை பார்க்கும் பொழுதே ஸ்டொமக் ஃபயர் ஆகுதே அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாசத்துக்கு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் ஏறக்கே தக்குமுக்கு ஆடிக்கிட்டு இருக்கோம் இந்த நிஃப்டியில். இவனுக்கு ஒரு மாசத்துல 22% சம்பாரிச்சு கொடுத்துருக்கானுங்க. ஒரு மாசத்துல இண்டெக்ஸேவும் ஒரு வருஷத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா 204%. இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை இந்தியனுடைய அமைச்சர்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாதிரி நடக்கல. அவங்க செமிகண்டக்டர் தீமில் அவங்க பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு யார் காரணம்னா எஃப்ஐஎஸ் அங்கே கொண்டே பணத்தை மானாவரியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த காஸ்பி இண்டெக்ஸ்னுடைய ஒரு டேட்டாவில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே வந்து வாங்கி விற்கக்கூடிய விஷயத்தில் சவுத் கொரியாவினுடைய இண்டிவிஜுவல்ஸ் தனிப்பட்ட நபர்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக பணத்தை போடுறது வந்து கண்ணா பின்னான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வியாபாரம் அப்படியே ஆடி போயிடணும். நம்ம இந்தியாவில் எடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள் இந்த தகவல்கள் இருக்காது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்னுடைய தகவல் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸையும் சேர்த்து அவங்களுடைய சைட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க தான் பவர்ஃபுல். இண்டிவிஜுவல்ஸ் தான் ஸ்டாக்குகளை வாங்கி விற்கிறாங்க. நல்ல விலை கிடைச்ச உடனே கண்ணா பின்னான்னு அவங்க விற்றுக்கிட்டு இருக்காங்க. மற்ற எஃப்ஐஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுவே நீங்கள் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் போய் பார்த்துட்டிங்கன்னா கேஷ் மார்க்கெட்டை விட அந்த இண்டிவிஜுவல்ஸை பீட் பண்ணி அவங்க யாருக்குமே பெருசாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணுறக்கு பெருசாக வில்லிங்னஸ் இல்லை சவுத் கொரியாவில். இதுலலாம் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பாருங்க, ஃபாரினர்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட்டை புலம்பு விட்டுட்டு நம்ம மார்க்கெட்லேருந்து கோடியாக 50,000 கோடி 1,00,000 கோடின்னு இந்த எஃப்என்டோ மார்க்கெட்டில் அவங்க சம்பாரிச்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய செபி சுதாரிச்சுக்கிட்டு நம்ம இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக லாஸ் ஆகக்கூடாதுன்னு பல கட்டுப்பாடுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நேராக இந்த குரூப் எஃப்ஐஎஸ்ஒய் சவுத் கொரியாவில் கோந்திருக்கு. அங்கே ஏகப்பட்ட கோடிக்கணக்கான வியாபாரத்தை எஃப்என்டோவில் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாவம் அந்த மக்கள்லாம் என்ன ஆக போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் தான் சித்தார்த்தன் ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். நான் வந்து ரொம்ப ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ரொம்ப அறிவுபூர்வமாக ஸ்மார்ட்டாக தாங்க வேலை பார்ப்பேன். சில முக்கியமான ஷேர்கள் கீழே விழுந்தா எடுத்து வைப்பேன், மறுபடியும் கீழேருந்து மேலே போனால் விற்றுருவேன், அப்புறம் மறுபடியும் அவன் கீழே விழுவான், மறுபடியும் எடுத்து வைப்பேன், அப்புறம் மறுபடியும் மேலே போனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் கிளி போலவும் ஒரு வெட்டி கிளி போலவும் அவன் பாட்டுக்கு ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துல நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுவேன். இப்படியே எனக்கு ஒரு 20,000 கிடைச்சிது அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறார். அதாவது இவர் 2 விதமான அக்கௌண்ட்டுகள் வச்சுருக்கார். டாடா பவர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேரை வந்து லாங் டேர்முக்காக சில குவான்டிட்டியை வாங்கி வச்சிருக்கார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் என்ன பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா, அந்த டாடா பவர் ஷேரே எங்கேயாவது கீழே விழுந்ததுன்னா லோ ரேட்டு கிடைச்சதுன்னா சரி எடுத்து வச்சுக்குவோமே கொஞ்சோண்டு அப்படின்ற வகையில் கீழே விழுகும் பொழுது எடுத்து வச்சுக்குவார். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்லேயே பல ஷேர்கள் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஷேர்கள் எப்படியும் அந்த கம்பெனி திவால் ஆக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு என்எம்டிசின்னு ஒரு ஷேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் திவாலாகி போகிற மாதிரி இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது வரும். அதனால் அதே சமயம் அவன்லாம் பெருசாக ஏறிடவும் மாட்டான். ஒரே இடத்துக்குள்ளே இப்படி மேலே கீழேயும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீல ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்பாவது தர ரேட்டுக்கு கீழே விழுந்து கிடக்கும் பொழுது இந்த வேல்யூ கான்செப்டில் எடுத்து வச்சு நான் லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க ஒரு காலத்தில் அப்படின்ற மாதிரி இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போக லாங் டேர்ம் தனி அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்கிறாப்புல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிறது நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி. இன்னுமே பாருங்கள், சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்டாக்குகள் வந்து கீழ் நோக்கி இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இறங்கிட்டு இருந்து திடீர்னு தன்னுடைய பழைய ஹை வர்றான்னு வச்சுங்க, அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதா இல்லது தொடர்ந்து அதுலேயே இருக்கிறதா அல்லது பிரேக் அவுட்டுக்கு இது வருமா அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி முடிவெடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சந்துமா அப்படின்னு ஒரு ஷேர். இந்த ஷேர் சமீபத்தில் என்ன போயிருக்குன்னா எல்லாரும் பயப்படும்படியாக திடீர்னு ஒரு 260 ரூபாயிலிருந்து 160 ரூபா கடும் சரிவு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால இந்த ஷேரினுடைய விலை திரும்பி மறுபடி தன்னுடைய பழைய ஹை பக்கத்திலே வந்திருக்கான். அப்போ இது போன்ற ஷேர்கள்லாம் முதல்ல இங்கே வாங்கி லாக் ஆனவங்க எந்த மாதிரியான முடிவு எடுப்பாங்க அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான். சில பேர் வந்து இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டால் ஒரு வேளை இன்னும் ஹையை கீழ் தாண்டுவானோ அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. சில பேர் வந்து ஏதோ பாதி தூரம் வந்தானே அப்படின்னு சொல்லி பாதி குவான்டிட்டி கம்மி பண்ணி வச்சுட்டு குவான்டிட்டியை கம்மி பண்ணுற வேலைகளை பண்ணுவாங்க.
சில பேர் வந்து சரி ஏறி வந்துட்டான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்திக்கிட்டே இருப்போம், ஒரு வேளை தாண்டிடுமோ பிரேக் அவுட் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆக மொத்தம் ஸ்டாக் மார்க்கெட் எல்லா நேரங்களிலும் இப்படி இறங்குவதும் ஏறுவதுமாக இருக்கு. ஒவ்வொரு இறக்கத்திலும் நாம் என்ன செய்தோம், ஒவ்வொரு ஏற்றத்திலும் நாம் என்ன செய்தோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் பயணம் என்பது இருக்கும். இப்போ சமீபத்தில் வந்து பல்வேறு ஷேர்கள் மேலிருந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில ஷேர்களினுடைய செய்திகள், அதாவது 1 month லோ 6 month லோவில் வந்து விழுந்து இருக்கக்கூடிய சில ஷேர்களினுடைய செய்திகள் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இப்போ சமீபத்தில் நியூஸ் இருந்த ஷேர்கள் அப்படின்றதுல இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர், ஏன்னா அவங்க குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் மிக கடுமையான கிராஷ், அது ஒரு நாள் தான் கிராஷ் ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக கிராஷ் ஆகலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஷேர் சமீபத்தில் 6200 வரைக்கும் லோ போயிட்டு இப்போ 6780 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏபிபி இந்தியா அப்படின்ற ஷேர் தற்போது இது ட்ரேட் ஆகி கொண்டிருப்பது ஆல்மோஸ்ட் ஒரு 2 months லோ அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இனி மேற்கொண்டு இந்த ஷேர் அடுத்ததாக என்ன செய்யும் என்பது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். அதை போலவே சமீபத்தில் கீழே விழுந்து 1 month லோ 2 month லோ அப்படின்னு கீழே வந்து கிடக்கக்கூடிய ஷேர்களில் க்ரூட் ஆயில் ரிலேட்டடான நியூஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இந்த சென்னை பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு ஷேர் ஒன்று இருக்குது. சமீபத்தில் நியூஸ் இருக்கிறதுனால அது மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருந்த ஷேர் தற்போது 2 months லோ ப்ரைஸ் அப்படின்ற வந்து கீழே விழுந்திருக்கிறது ஒரு நியூஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த டைட்டன் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் கோல்டு ப்ரைஸினுடைய மாற்றம் மேலேயும் கீழே இருந்ததுனால ஏங்க கோல்டுனுடைய விலையே இப்படித்தான் இருக்குது. பெரும்பாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க கோல்டுனுடைய விலை ஸ்திரத்தன்மையாக இருக்கும். அது எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியாக்கிது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் வந்து கோல்டுனுடைய ஆட்டம் தாங்க முடியல. அதனால தான் அந்த ஜுவல்லரி ரிலேட்டடான ஷேர்களுமே ஏறுவதும் இறங்குவதுமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த டைட்டன் அப்படின்ற ஷேர் இதுவும் சமீபத்தில் ஒரு 3 months லோ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது இது போன்ற ஷேர்கள் எந்த பக்கம் போகும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எது எப்படியோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நல்ல நல்ல தகவல்களாக தற்போது எஃப்எம் நிர்மலா அவர்கள் வந்து எல்டிசிஜி எஸ்டிசிஜி எல்லாம் ஒரு வேளை பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற தகவலை அவங்கள ரீச் பண்ணியிருக்கிறதுனால தான் சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன்னஸ்க்கு வந்திருக்காங்க. இன்னும் அடுத்த பட்ஜெட் அந்த மாதிரி பெரிய மேஜர் அறிவிப்பெல்லாம் அடுத்தடுத்த பட்ஜெட்டுகளில் தான் வரும். அப்படியா, அதுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கேப்பா தம்பி தியாகு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், ஒரு நல்ல நியூஸ் வரணும்னா எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 3 மாதம் ஆச்சு. இந்த ட்ரம்ப் அவர்கள் ஈரான் வாரம் முடிச்சு வைப்பாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நடந்துச்சா? அது நடக்கல. இல்லை, நேற்று கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உலகத்துக்கே நாங்கள் குட் நியூஸ் சொல்ல போகிறோம். எங்கேயா சொன்னீங்க? காலையில் எந்திரிச்சு பார்த்தா குட்டு போட்டு வச்சுருக்கீங்க. எது எப்படியோ நம்ம மார்க்கெட் இன்னைக்கு கடும் சரிவிலிருந்து தப்பிச்சதற்கு இந்த நியூஸ் தான் காரணம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.